வணக்கம். நானா பிச்சைமுத்தி அவர்கள் எழுதிய வெறும் செருப்பு என்ற ஒரு கதையுடன் தான் இன்று கதை சொல்லும் நேரத்தில் நான் இணைந்து கொள்கின்றேன். நான் உங்கள் கௌசி. வெறும் செருப்பு. அதுவரையில் தீர்மானத்துடன் வராதிருந்த மனது அன்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. முதலையின் பிளந்த வாயை போன்ற செருப்புடன் எத்தனை மணிகள்தான், எத்தனை நாட்கள்தான் ஓட்ட முடியும்? நடக்கும் போதெல்லாம் செருப்பின் கீழ் அட்டை மடித்து கொள்ளும். அப்பொழுது ஒட்டகையின் முதுகின் மேல் நடப்பது போன்ற வேதனையும் கஷ்டத்தையும் அடைந்தேன். நல்ல வேளை அன்று மனதே உத்தரவு கொடுத்து விட்டது. விற்றென்று கடைத்தெருவுக்கு சென்று நவீன செருப்பு கடைக்குள் நுழைந்தேன். கடைக்கார பையன் விதவிதமான செருப்பு, பூட்ஸ், திணிசுகள் என முன்னே கொண்டு பரப்பினான். அதையும் இதையும் புரட்டி பார்த்து தோல் வந்த கப்பல் கிளம்பிய நாடு, நாட்டின் கால்நடை வளம் இவ்வளவையும் பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவாக ஒரு ஜோடி ஸ்லிப்பர் 6.5 ரூபாய்க்கு வாங்கினேன். சிவப்பு ஸ்லிப்பர், மஞ்சள் நூல் தையல், மேற்புறத்தில் தாமரைப்பூ. இவ்வளவு லட்சணம் உள்ள ஸ்லிப்பர் என் சொத்தான உடனே அதை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? காலில் மாட்டிக்கொண்டே வீட்டை நோக்கி திரும்பினேன். பட்டென்று ஸ்லிப்பர் காலடி பாகத்தில் படுவதனால் பின் பராக் யாரோ சொல்லிக் கொண்டு வருவது போல் இருந்தது. அரசர்களுக்கு முன்னால் பராக் சொல்லிக் கொண்டு வருவார்களாமே, எனக்கு பின்னால் சொன்னால் போதாதா? ஒவ்வொரு ஓசையை கேட்டதும் என் மனது கம்பீரமாய் விரிந்தது. புது செருப்பு வாங்கினால் புது மனிதன் அல்லவா? வானத்தை தொட்டுவிடக்கூடிய உன்னதம் தெம்பு நெஞ்சில் குமிழியிட்டன. முன்புறம் மார்பை தள்ளி தெருவெல்லாம் நடந்து வந்தேன். வீட்டை அடைந்ததும் ஸ்லிப்பரை துடைத்து சுவரில் மாட்டினேனோ இல்லையோ ஒரு நினைப்பு வந்தது. பழைய செருப்பு இருந்த இடத்திற்கு போய் பார்த்தேன். இனி அதை எடுத்து எறிந்து விடலாம் என்று யோசித்தேன். இவ்வளவையும் என் மனைவி கவனித்து வந்தாள் என்பது அவள் கேட்ட கேள்வியிலிருந்து விளங்கிற்று. நான் கிளவியாகிவிட்டால் என்னையும் தள்ளித்தான் விடுவார்கள் இல்லையா? கேள்வி சுருக்கென்று மனதில் தைத்தது. காலுடன் காலாய் எவ்வளவு கஷ்ட சுகங்களில் அது என்னை தாங்கி வந்திருக்கிறது. அவ்வளவு ஈரமில்லாமல் எடுத்தெறிய போலாமா? என் மனதில் இரக்கமில்லை என்று நினைக்க நான் விரும்பவில்லை. ஆகையால் என் யோசனையை கைவிட்டுவிட்டு என் ஜோலியை பார்க்க போனேன். புலனெல்லாம் ஒடுங்கி திண்ணை மூலையில் குந்தி இருக்கின்ற கிளவியைப் போல செருப்பு மூலையில் கிடந்தது. இளைய தாரத்துடன் உலாவ போகும் எழுச்சியுடன் புது ஸ்லிப்பர் மாட்டிக்கொண்டு ஆபீஸுக்கு போய் திரும்பினேன். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த 5 நிமிஷத்துக்குள்ளாகவே ஒரு தந்தி கிடைத்தது. உயிருக்குயிரான நண்பன் காலமாகிவிட்டதாக அதில் கண்டித்திருந்தது. என்னால் செய்தியை நம்ப முடியவில்லை. நானும் தந்தியில் குறிப்பிட்டிருந்த நண்பனும் 1 வாரத்துக்கு முந்திதான் ஒரு கல்யாணத்துக்கு சேர்ந்து போயிருந்தோம். சேர்ந்து சாப்பிட்டோம். பகலொளியும் இரவு நிலாவும் படுக்க போகும் வரையிலே பேசி தீர்த்தோம். சேர்ந்தே தூங்கினோம். நண்பன் உடம்பிலோ மனத்திலோ எவ்விதமான நோயும் தென்படவில்லை. பின் செய்தியை எப்படி நம்ப முடியும்? ஆனால் பொய் தந்தி கொடுக்கக்கூடிய விசமிகள் யாரும் எனக்கோ என் நண்பனுக்கோ இல்லை. பின் செய்தியை எப்படி நம்பாமல் இருப்பது? குழப்பம், மனது தெளிவில்லை. மறுநாள் மற்றொரு கடிதம் வந்தது. வேறொரு நண்பன் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை படித்த பிறகு சந்தேகத்துக்கே இடத்தை காணும். கிராமபோன் தட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே சாவி குறைவினால் பிறக்கும் அவ ஒலியை போல் என் நெஞ்சின் துயர் எழுந்தது. தாங்க மாட்டாமல் விம்மி விம்மி அழுதேன். எவ்வளவு நேரம் அழுதேன் என்று யார் கண்டது? எதிர் வீட்டு பையன் ஒருவன் கோவில் மணி கண்ணீர் என்று அடிப்பது போல ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ மாநிலத்தில் என்று பாடினான். என் அழுகை தானே நின்று விட்டது. இனி செய்ய வேண்டியதை பற்றிய நினைப்பு எழுந்தது. சாயங்கால ரயிலில் நண்பன் ஊருக்கு போய் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்காவது தேறுதல் சொல்லி வர வேண்டும், என் கடமை என்று உணர்ந்தேன். காலை 5 மணி ரயிலுக்கு ஒரு பாடியையும் ஜிப்பாவையும் மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டு ரயிலுக்கு வந்தேன். சுவரில் புது ஸ்லிப்பர் அசட்டு பெண்ணை போல் இழித்து கொண்டிருந்தது. ஸ்லிப்பரை எடுத்து காலில் மாட்ட போனேன். கல்யாணத்துக்கு போகிறாயா குஷாலாக என்று மூலையில் இருந்த பழஞ்சிருப்பு உணர்வது போல் தோன்றிற்று. கொஞ்சம் தயங்கினேன். காலையில் புது ஸ்லிப்பர் வந்தது.
மாலையில் செய்தி வந்தது. ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லை என்று அறிவு சொன்ன போதிலும் நெஞ்சு கேட்கவில்லை. அதற்குள் என் ஆபீஸ் நண்பன் ஒருவன் வந்தான். என்ன யோசித்துக் கொண்டு ரயிலில் நிற்கிறாய்? ஒன்றுமில்லை, நான் இதோ ரயிலுக்கு போகிறேன். மத்தியானம் இடி போன்ற அந்த செய்தி வந்தது. கடவுள் என்கிறார்களே, அது எனக்கு விளங்கவில்லை. சரகு உதிர்வதில் வண்டு வருந்துவதில்லை. தளிரும் பூவும் உதிர்ந்து தரையில் கிடக்கும் பொழுது இவ்வளவு வண்டுகளும் தேனீக்களும் அவைகளை மொய்த்து கொண்டு புலம்புகின்றன. எனக்கும் செய்தி வந்தது. என் நெஞ்சே சூன்யமாகிவிட்டது. இதோ நானும் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். பின்னே கிளம்பு என்று சொன்ன பிறகு கூட நான் கொஞ்சம் தயங்கினேன். என்ன யோசனை? மனதை வேரோடு பிடுங்கினது போல நிலைகுலைகச் செய்யும் துயரம் மூன்றிருக்கும் வேளையில் சிலிப்பர் போட்டுக்கொள்ளலாமா கூடாதா என்று யோசிக்கலாமா என்ற நினைப்பு வரவும் மூளையில் கிடந்த பழஞ்செருப்பு அடக்கத்துடன் கண் காட்டிற்று. அதை போட்டுக்கொண்டு கிளம்பினேன். ரயில் ஸ்டேஷன் மாடிப்படி ஏறும் பொழுது ஒரு தரம் செருப்பின் அடியட்டை பின்புறமாக மடிந்து கொண்டது. என்ன தடுமாறுகிறாய் என்றான் நண்பன். ஒன்றுமில்லை, செருப்பு அடியட்டை கிழிந்து போய் ஒன்று கொண்டு சம்பந்தமற்று போயின. அட்டை மடித்து கொண்டு இடறி விட்டது. நல்ல வேளை, விழாமல் தப்பித்தேன். பிறகு நாங்கள் பேசவில்லை. என் மனது மறுபடியும் ஓடத் தொடங்கிவிட்டது. கிழிந்த செருப்புகளை பற்றிய ஞாபகங்கள். ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் வந்து உட்கார்ந்தோம். ரயில் கிளம்புவதற்கு 2 மணி நேரம் இருந்தது. நண்பன் பிளாட்பாரத்தில் நிலவின் கீழ் வேஷ்டியை விரித்து படுத்துக் கொண்டான். எனக்கு படுக்க தோன்றவில்லை. உம்மென்று உட்கார்ந்திருந்தேன். சிறு நேரத்துக்கெல்லாம் திடீரென்று யோசனை ஒன்று முளைத்தது. உன்னிடத்தில் ஒரு ஹுக் இருக்கிறதா என்றேன். எதற்கு? இந்த 2 அட்டைகளையும் சேர்த்து ஹுக் போட்டு விட்டால் இந்த மாதிரி அட்டை மடியாது. இது என்ன, செருப்பையே கடவுளாக்கி தியானம் செய்கிறாயே, தூக்கி எறிந்தாலும் போச்சு, தைக்க சொன்னாலும் போச்சு. பேச்சு நியாயமாகத்தான் பட்டது. சரிதான் என்றேன். ஆனால் மனதிலே பல மட்டங்கள் இருக்கின்றன என்பதும், மேல்மட்டம் பேசினால் அடிமட்டம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது இல்லை என்றும் பின்னர் தான் தெரிந்து கொண்டேன். 1/4 மணி நேரத்துக்கு பிறகு என் கை என்னை அறியாமலேயே ஒரு செருப்பை எடுத்து விட்டது. என் கண்கள் இருள் குகை ஒன்றை காணும் ஆச்சரியத்துடன் அச்செருப்பின் பிளந்த அட்டைகளை பார்த்து கொண்டிருந்தன. மன உலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. மனத்தின் நடுமட்டம். அதெல்லாம் சரிதான். நீ போகும் காரணம் என்ன? நாளை போய் மெனக்கட்டு செருப்பை தைத்துடுவாயா? முடியுமா? மனதின் மேல் மட்டம். அதற்கென்ன வேண்டாமே, செருப்பை எறிந்து விட்டால் போகிறது. சொத்தே போய்விடுமா? நஷ்டம் தாங்காதா? நடுமட்டம் அதுவா போச்சு. வீணடிக்கவே கூடாது. அப்படியாவது பணம் பெருத்த ஆளா? சாதாரணமாக தோட்டத்துக்கு போவதற்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு உபயோகப்படுமே. முத்தாலும் முட்டுக்கு உதவுவாள் என்று பாட்டி சொல்லவில்லையா? படுத்திருந்த நண்பன் எழுந்து கண் கொட்டாமல் என்னை பார்த்து கொண்டே, நீ என்ன யோகியா கருமியா தெரியவில்லையே. யோகியைப் போல ஒரே எண்ணத்தில் வைத்திருக்கிறாயே, ஆனால் வைத்திருக்கும் விஷயமோ சிறியது. கருமியைப் போல கிழிந்த செருப்பை கூட தடவி பார்க்கிறாயே என்றான். புண்ணில் நெறிஞ்சி முள் குத்தியது போலிருந்தது. சிவனை என்று மன ஓட்டத்தை அடக்கி மெல்லாந்து படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் ரயில் வந்தது. நானும் நண்பனும் ஏறி கண்ணையர்த்தோம். காலை கரிச்சான் குரல் துயிலை கிளைத்தது. கண் விழித்து வெளியே நீட்டி பார்த்தேன். வானத்தின் கிழக்கு மைதானத்தில் செம்மறியாட்டு மந்திகள் போல் மேகத் துணுக்குகள் விரைந்து கொண்டிருந்தன. இருளில் வினோதமான தேத்தாங்கொட்டையை போட்டது போல் ஒளி தெளிந்து மேலே தோன்றிற்று. அடுத்த ஸ்டேஷன் நாங்கள் இறங்க வேண்டிய இடம். நண்பன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான். மனதில் 2 நிலைகள்தான் இருப்பதாக நினைத்த நான் 3வது நிலை ஒன்று இருப்பதை அப்பொழுது உணர்ந்தேன். பரந்த வெளி உலகின் காலை அமைதியின் உள்ளுலகினின்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நீ வரும் வேலை நினைவிருக்கிறதா? உடம்பு உயிர் என்றெல்லாம் சொத்துரிமை கொண்டாடுகிறாயே, அது சரியா? யோசித்து பார். நேற்று இருந்தான், இன்று இறந்தான். பழுத்தும் முதிரலாம், பழுக்காதும் விழலாம். பழுக்காது விழுந்த வேதனை உயிரின் விசித்திர விபரீத போக்கல்லவா உன்னை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. வெறும் செருப்பு ஒரு பொருளா? அதை பற்றி யோசிக்க அவ்வளவு பிராணனை செலவழிப்பது நியாயமா?
இக்குறள் பேசிய பொழுது உள்ளத்திலே பெரிய அமைதி நிலவியிருந்தது. மாறுபட்ட மன அலைகளை காணோம். ஏறி வரும் ஒளியை நோக்கி கொண்டிருந்தேன். மனதில் அசைவே இல்லை. அதற்கு ஏற்றாற்போல் அசைந்து கொண்டிருந்த ரயிலும் ஸ்டேஷனை அடைந்து நின்றுவிட்டது. நண்பனை எழுப்பி வண்டியை விட்டு இறங்கி மாட்டு வண்டியில் ஏறி நண்பன் வீடு சென்றோம். பச்சை குழந்தைகள், சூதுவாதற்ற மனைவி, இவர்களை கொழுகொம்பற்று துடிக்கும் கொடி போல பரிதவிக்க விட்டு சென்ற ஒரு குடும்பத் தலைவன். வயது அதிகமாகாதவன், எதிர்பாராமல் திடீரென்று காலகதி அடைந்தவன். அவன் மறைந்து விட்ட பிறகு எவ்விதமான ஆறுதல் தான் சொல்ல முடியும்? வாய் திறந்து வார்த்தைகளை கொட்டாமல் பகல் முழுவதும் கழித்தோம். மத்தியானம் மணி 3 ஊருக்கு திரும்புவதற்காக வண்டி நிற்கும் இடத்திற்கு கிளம்பினோம். சரியான வெயில். 3 என்றாலும் தலை வெடிக்கிறது, பொடி ஒட்டுகிறது. நான் காலை மாற்றி மாற்றி நொண்டி போல் தத்தி தத்தி நடந்தேன். அப்பொழுதுதான் என்னுடன் வந்த நண்பன் என் காலை கவனித்தான். செருப்பு எங்கே? இந்த வீட்டில் மறந்து வைத்துவிட்டு வந்தாயா என்றான். அதெல்லாம் மறக்கவில்லை. அப்படியென்றால் வேண்டுமென்று வைத்துவிட்டு வந்தாயா? அதுவும் இல்லை. பின் ஒரு நிமிஷம் தயங்கினேன். பின் செருப்பு எங்கே? ரயிலிலே வைத்து விட்டேன். மறந்து விட்டாயா? இல்லை, நினைப்புடனேயே விட்டுவிட்டேன். இரவில் நான் செருப்பு மயமாய் இருந்ததையும் இப்பொழுது செருப்பையே விட்டுவிட்டதையும் பற்றியோ என்னமோ நினைத்து கொண்டு ஆச்சரியத்தால் வாய் திறந்து ஒரு வினாடி நின்றேன். பிறகு என்னவென்று கேட்டேன். கிழியாத செருப்பை கூட அவன் திடீரென்று விட்டு சென்று விடவில்லையா? ஒரு ஓட்டுச் செருப்பை பற்றி பெரிய துயரத்தின் முன்னிலையிலே என் மனது அவ்வளவு குழப்பமா என்ற எண்ணம் உதித்தது. எப்பொழுது இந்த ரயில்வே ஸ்டேஷன் அடைந்தது. பிறகு ரயிலை விட்டு இறங்கிய பொழுது செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் இறங்கிவிட்டேன். அவ்வளவுதான். நண்பன் பேசவில்லை. ஒரு வினாடி கழிந்தது. ஆமாம், இந்த உடம்பு செருப்புத்தான். உயிரென்னும் வழிப்போக்கன் எப்பொழுதும் எந்த நிலையிலும் இதை கழட்டி எறியலாம். யாரால் தடுக்க முடியும் என்றான். நன்றி.